விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்ல மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கதான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாத்திட்டாரு, அவர் மாத்திட்டு மாத்தினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியை அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற சனி பயிற்சியாக இருக்க போதுங்க. என்னதான் ராசியில் சனி இருந்தாலும் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் வரக்கூடிய தன்மைகளில் ஜென்ம சனி கடுமையாக அப்படியே நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையாக மாற போகிறாரு. சனி பகவான் அதுக்குன்னு நல்லது பண்ணிடுவாருன்னு சொல்ல, ஆனால் கடுமையான மன அழுத்த நிலைகளில் வச்சிருந்த உங்களை மனதுக்கு சாந்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் உச்சகுரு வந்துடுறாருங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இவ்வளவு நாள் ஒரு மாதிரியான விரயங்கள் அலைச்சல்களை கொடுத்துட்டு வந்த நிலையில் இப்பொழுது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய தன்மைகள். கூடுதலாக 11ஆம் இடத்துக்கு ராகு கேது பயிற்சியில் ராகு 11ஆம் இடத்துக்கும் கேது 5ஆம் இடத்துக்கும் வந்த நிலை. இப்பொழுது குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கவலைகள், குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்க. ஆனாலும் சின்ன நெருடல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன் மீனராசிக்காரங்களுக்கு. பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு, பிள்ளைங்களுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டுப்போச்சு, யாரோ ஒருத்தர் காதல்னு வந்து இப்போ என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க, 3வது நபர் தலையீடுனால இப்ப எனக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரியான நிலைகள் இப்பொழுது பேசி தீர்க்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. பேசினா கேட்க மாட்டாருங்கன்றவங்க கூட இப்ப பேசி தீர்த்துக்கலாம். இது குடும்ப கௌரவம் சம்பந்தப்படுறது, குடும்பத்துக்கு பெரியவங்களை வச்சு பேசி நிதானமா முடிவெடுக்கலான்ற மாதிரியான தன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலை. குறிப்பாக வேலை தொழில் அமைப்புகள்ல இருந்து வந்த கடுமையான மன போராட்டங்கள் கூட இப்போ ஓரளவுக்கு எதிரிகள் உங்களோட சமாதானமாக ஆகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய எதிரியே டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய அமைப்பு, இல்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, ஆனால் நல்ல பதவிக்கு தான் வந்துட்டாங்க, நல்ல சம்பளம் இருக்குங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக 5ஆம் பாவக தன்மைகள் குழந்தை இல்லாமல் இருந்து வந்த மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு என்னத்தான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு சந்தோஷமான மன நிகழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள். கெடு பலன்கள் இருந்தாலும் ராசியும் ராசிநாதனும் வலுத்து சுபத்துவ நிலையில இருந்தால் எல்லாம் நல்லதா இருக்கணும்ல. ராசிநாதன் உச்சமாகி ராசியை பார்க்க போறாரு. 12ஆம் மாதத்துக்கு பிறகு அப்படியே கேள யோகத்திலேருந்து பார்க்க போறாரு. பண வரத்தெல்லாம் நல்லா தான் இருக்கும், பெருசா
பெருசாலாம் டல்லா இருக்காது. இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான் அந்த காதல் வில்லங்க பிரச்சனைகள் இருக்கும், வேலை அளவுகளில் மன அழுத்தங்கள் இருக்கும்னாலும் கூட பெரிய அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லாத அமைப்புகள் இருக்கும். இந்த இளைய பருவத்தினருக்கு வண்டி வாகன அமைப்புகள்ல மட்டும் சற்று நிதானம், ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல சற்று நிதானமாக இருங்க. ஆனாலும் எதுவும் பெரிய அளவுல கையை மீறி போகாத நிலை இருக்கும். தசாபுக்தி ஒத்துழைக்காதவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு வர்ற மாதிரி நிலைகள் இருந்தாலும் கூட அந்தஸ்து கௌரவத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத நிலையும், இழந்த பணத்தை யாராவது வந்து திரும்பவும் உங்ககிட்ட பணம் பறிக்க போறாங்கன்னு வந்தா கொஞ்சம் சுதாகரிச்சிக்கக்கூடிய நிலையும், இழந்த பணத்தை திரும்ப கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சித்திரை புத்தாண்டினுடைய ராசி பலன்கள் ஒட்டுமொத்த மீன ராசிக்காரர்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நிலையில நடக்கக்கூடிய ஒரு இனிய காலகட்டமுங்க.